ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் ஆட போகிறோம். நம்ம வந்து போலீஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த போலீஸ் வந்து நம்ம கிடச்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேம் தான் இந்த ரோப்ளாக்ஸ் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் ஃப்ரூட் இன்னும் நிறையாவும் இருக்குது. அதெல்லாம் நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இப்படி இருக்கிறான், வந்துட்டான் ஃபுல்லாக. இது எப்படி எஸ்கேப் ஆகுது? இதெல்லாம் ஆன் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணியாச்சு, வாங்க போகலாம். இதில் போனால் செத்துருவோம் போல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செக் பாயிண்ட்டு. ஐயோ, செத்து போகிறேன். என்னாச்சுன்னு தெரியலையே. பக் ஆகிடுச்சா? ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டு போகிறேன். ஒரு வழியாக திருப்பி வந்துட்டேன். வாங்க போகலாம், பாட்டே போகலாம். வந்தாச்சு. அப்போ ஓகே, இது நம்மளும் நஜா காசை கொடுத்தே கேம் காசை கொடுக்க பாரே பார்த்து இருப்பான். இல்லை வேறு நஜா காசை வேறு கேட்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி போவோம். செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. அப்படியே போயிட்டே இருக்கோம். வந்தாச்சு. இது என்னடா புதுசாக இருக்குது. ஜம்ப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நான் மாட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வேணும்னே பண்ணுறானுங்க. ஜம்ப் பண்ணியாச்சு. இதை பார்த்தே போகலாம். என்ன பண்ணணும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இவனை கீ கார்டு கொடுத்துட்டானுங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வச்சுக்கலாம் கீ கார்டை. இப்போ நம்ம இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், செக் பாயிண்ட்டு பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போகணும். ஐயோ, கீ கார்டை யூஸ் பண்ணு. போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய். உள்ளே போயாச்சு, வந்துட்டேன் உள்ளே. வாங்க ஜம்ப் பண்ணி போகலாம். செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரோப்ளாக்ஸ் பிடிக்கணும், மறக்காமல் ரெட் கலர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் பேசிகிட்டே இருப்பேன் கேப்பில் திடீர்னு செத்துட்டேன். போச்சுடா. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போனாலும் சுத்தமாக அங்கே பக்கம் போயிருக்கேன். அப்பா ஐயோ, இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கட் பண்ணிட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக அந்த ரவுண்டை ரீச் பண்ணியாச்சு. வாங்கிறதுக்குள்ளே போகணுமாட்ட போயிட்டோம் உள்ள. இது மேலே ஏரியா வந்துருக்கோம் போல் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி பண்ணணும்ல. செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இங்கே வந்து அவுட்டு போல் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கடந்து போகிறது? அவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் போயிட்டான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி போயிட்டு இங்கே ஜம்ப் பண்ணணும். எவ்வளோ மூளைக்காரங்க இவனுங்க, ஓவராக பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோப்ளாக்ஸில். ஆனால் ரோப்ளாக்ஸ் அவ்வளோ கெட்ட கேம் தான் கிடையாது. அப்படின்னு கெட்ட கேம் தான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ காசு வச்சுருக்கணுங்க. பக்கெல்லாம் சரியே பண்ண மாட்டானுங்க. கடுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு தான். இப்போ நம்ம எந்த பக்கம் போகணுன்னே தெரில. நான் பாட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன் லூசு மாதிரி. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போகணுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். செத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி வருவோம். என் தங்கச்சி பேசுகிறா. அப்புறம் ரோப்ளாக்ஸ் ஆடுவா ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் நான் டெலீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலீட் பண்ணிட்டா திடீர்னு தெரியாமல். அவளுக்கு பக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. ஆனால் பக் ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை, 5 நிமிஷத்தில் திருப்பி வந்துடும் அது. இப்போ எது கேட்டாலும் காசு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். காசு கொடுக்காம போனேன். சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி போகலாங்க. சும்மா கடுப்பேட்டக்கூடாது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். இந்த பக்கம் போகலாமா? இந்த பக்கம் போகலாம்.
இந்த பூ வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடுப்பு இந்த பக்கம் போகலாமா? அந்த பக்கம் வழி இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிடலாம். சரி வாங்க போ. திருப்பி அவுட் ஆகிட்டு வரேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க போகலாம் மேலே. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செக் பாயிண்ட் இங்கே இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு தான் கண்டே பிடிச்சான். அவன் போயிட்டான் போல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டு மெசேஜ்லாம் அனுப்பிச்சி விட்டுருந்தான். ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா. எனக்கு ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் என் தங்கச்சி விளாண்டதே இல்லை சேர்ந்து. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். அவன் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது வரமாச்சு. அவன் போயிட்டான். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது எனக்கு. வாங்க போகலாம். இதை ஓப்பன் பண்ணிடுறோம். வந்துட்டாங்க. அப்போ ரொம்ப பண்ணலாம். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஓ இதை டச் அவுட்டு போல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஓ ஜாலி ஜாலி. வாலி வாலி. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீக்காடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சப்ப மாத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பண்டு பிடிச்சிருவானுங்க போல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ செத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மாட்டவே இல்லை. வேணும்னே வந்து அடிக்கிறானுங்க அவனுங்க. ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க பின்னாடி போனாலே தப்பிச்சிடலாம் போல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம். இந்த வரணும் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோ. வெளில வரல போல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வீடியோக்கு யாராவது லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது கண்ணாடி போல ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி போல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போ. இந்த பக்கம் வந்தாச்சு. செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மறுபடியுமா? இது சும்மாவே இந்த பக்கம் லைட்டாக இந்த பக்கம் வந்தாலே நம்ம அவுட் ஆகிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்துட்டா ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னே அது வந்து நம்மளை அவுட் ஆகிட்டு இருக்குது. அவனும் சேர்க்குறான் போல் நம்ம ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் ஏன்டா இனிமேல் ஃப்ரீ ஃபயர் ஆட மாட்டேன்னு கேட்குறீங்க. ஏன்னா நான் மாஸ்டர் போயிட்டேன். எனக்கு எல்லா எமௌண்ட்டும் இப்போ கிடச்சிருச்சு. அவங்கள்ட்ட வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் நான் போல அப்போ நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பிதான் இனிமேல் ஃப்ரீ ஃபயர் ஆட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி. இனிமேல் ரோப்ளாக்ஸ் தான். அதனால் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தப்பிக்கிறது? எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஏறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏறவே மாட்டுது பாருங்க. தோட்டு போயிடுறேன். கீக்காரு ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னு தெரில. கடுப்பேற்று ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படியா தாண்டி வந்துட்டேன். செக் பாயிண்ட்டு ரீச் பண்ணிட்டேன். வேறு போ.
என்னாச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் ஒரு சின்ன பக்கு, அதனால தான் திருப்பி செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. அப்படியே போயிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகலாம், ஜாலியாக போகலாம். எப்போனா எண்டிங் தெரில. ஐயோ தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாம். மேலே போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். போயாச்சு. வாங்க போகலாம். இந்த அதுக்கெல்லாம் போகணும். அப்படியே ரீச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். செக் பாயிண்ட் எப்படி போகணும்? இப்படி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. அது ஆன் ஆகலைன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ உள்வோம் போல். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, இதையாச்சும் ரீச் பண்ண முடியுமான்னு போகலாம். இதை ரீச் பண்ணியாச்சு, அதையும் ரீச் பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சும்மா கடுப்பேற்று செக் பாயிண்ட்டு சும்மா பண்ணுறாங்க. ஓ நம்ம ஃப்ரெண்ட் அங்கே ஒரு வெயிட் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இருக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு இருக்கிறா போகணும். இப்படி போகணும் போல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஈஸின்னு சொல்லிட்டு செத்தனா போகிறேன். ஐயோ வந்தாச்சு. அடா போகடா, நான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி தான் போகணும்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயாச்சு. இந்த அடுத்தது பார்த்துனா ஃப்ரெண்ட்ஸ் போகணும். இல்லை ஒட்டை அதி பாதையில் தேடி போகிற அந்த மாதிரிலாம் இது என்னதான் வருவோமா? மேலே போகிறோம். நம்ம இப்போ கீழே இறங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஏற மாதிரி மேலே ஏறிட்டோம். இப்போ யார் வின்னராக வருவ போகிறா? ஹைட் அவே ஃபாரஸ்ட். என்னடா வளர்றீங்க? வாங்க போகலாம். யாவனா இந்த ஸ்க்ரீன்லாம் இருக்க. இப்போ இதுதான் ஒன்று இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு, இறங்கியாச்சு. நம்ம ஐடியாக்காகவும் ஏன்னடா இது? ஆனால் இந்த கேம் பிளே நான் முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, இல்லை இருக்கா இன்னும்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுட்டோம் நம்ம. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிருங்க.